அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அரக்க ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 1000 மனைவி இருந்தது. இருந்தாலும் அவருக்கு உடல் மன திருப்தி இல்லாத மனைவியை தான் கட்டினாங்க. ஏதோ ஒரு பரிதாபத்துக்கும் மறு அவசரத்துக்கு தான் கட்டினார். ஏழை எளிய குமரி பொண்ணுங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு நாள் பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தார். மழை, வெயில், புழுதி எல்லாத்துலேயும் தவம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் அந்த அரக்கராஜாவுக்கு காட்சி அளிக்கிறாரு. உனக்கு என்ன வர வேண்டும்னு. இறைவா, என்கிட்ட இப்போ எல்லா செல்வாக்கும் இருக்குது, 1000 மனைவியும் இருக்குது. 1000 மனைவி அவங்கள திருப்திப்படுத்துறதுனால எனக்கு திருப்தியாக மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. அதுக்கு அந்த பிரம்மதேவர் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லு, நான் செய்கிறேன். இறைவா, எனக்கு பிடிச்ச ஓலை, என்னோட ருசிக்கு தகுந்த ஓலை, உடல் ஆலையும் மனதாலையும் திருப்திப்படுத்துகிற ஓலை, எனக்கு போதும் போதும் சொல்கிற வரைக்கும், என் சக்தி தீர்ற வரைக்கும் நான் உடலும் மன திருப்திப்படுத்துகிற ஒரு பொண்ணு எனக்கு செஞ்சு கொடு பிரம்மதேவரேன்னு. அதுக்கு பிரம்மதேவர் சரின்னு சொல்லி ஒரு பொண்ணை அனுப்பிச்சா. அந்த பொண்ணு அந்த அரக்க ராஜாவும் உடலுறவில் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் அந்த அரக்கராஜாவுக்கு போதும்னாலும் அந்த பிரம்மதேவரை வரம் கொடுத்த அந்த பொண்ணுக்கு வெறி அடங்கலை. அதுக்கு அப்போவும் அந்த அரக்கராஜாவுக்கு போதுன்னு அவருக்கு சொன்னாலும் கூட அந்த பொண்ணு பலவந்தப்படுத்தி அந்த அரக்கராஜாவை பலவந்தப்படுத்தி அந்த உடலூர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போது கடைசியில் அந்த அரக்கராஜா என்னால் திருப்திப்படுத்த முடியலையேன்னு சொல்லி இறந்துட்டார். இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அளவுக்கு அமிர்தமாக இருந்தாலும் கூட அளவாக தான் சாப்பிட்ணும். அது எதுலேயும் சரி, எதுவானாலும் சரி. நன்றி, வணக்கம்.